ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேஆர் கேமிங் தமிழ். நம்ம நமக்கு வரணும் பார்த்தீங்கன்னா, போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் கிராண்ட் சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு சரியான சப்போர்ட்டு, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஹாரர் கேம்ஸான ஈவில் நான் சொப்பன சுந்தரி அது யாருன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்களை போயிடலாம் ஓர பேசாமல். ஓகே சார், ஈவில் நான் வந்து எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1911 பிறந்திருக்காங்க. அது எப்போ வந்து இறந்தாங்க பார்த்தீங்கன்னா 1983 இறந்துருக்காங்க. அதாவது ஈவில் நன் அவங்க உண்மையான பேர் வந்து சிஸ்டர் மெர்டரின். அவங்களோட அந்த தாய்லாண்டுன்னு அதாவது தாய் நாடு ஓகே தாய் நாடு அது வந்து பார்த்திங்கன்னா போலாண்டு. அங்கே தான் ஒரு சின்ன ஃபார்மில் வளர்ந்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா கூட. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு நல்ல நாலேஜ், அதாவது ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு பெரிய பயோகெமிஸ்ட். ஓகே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ஃபிசிக்ஸிஸ்ட், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோகெமிஸ்ட்டு. ரொம்ப மூளை ரொம்ப பிரில்லியண்ட்டான பொண்ணும் கூட. அதுக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 2 குழந்தை இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா எலிசன் ஒரு பொண்ணு, அதுக்கு வந்து ராடு, அதாவது ஐஸ்கிரீம் படத்தில் அந்த ஐஸ்கிரீம் கேமில் வர வந்துருந்தீங்களா ராடு, அவனும் இவங்களோட பையன்தான். பட் நான் சொல்கிறேன் ஓகேவா, ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவங்க வந்து இவ்வளோ பெரிய படிப்பல்னு, அப்புறம் இவங்க வந்து அந்த சைக்கோமே நல்லதான் கேட்காதீங்க. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை ஃபஸ்ட்டு பிறந்திருக்கு. அதாவது பொம்பளை பிள்ளை 1930 பிறந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து வேர்ல்டு வார் 2 வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5-10 வருஷம் தான் முன்னாடி. அப்போ வந்து வேர்ல்டு வார் 2 வந்து ஆரம்பித்த உடனே, அதாவது 1938 வந்து ஒரு பாம்பு போட்டிருக்காங்க. அது போலாண்டில் உள்ள இவங்க வீட்டில் தாக்கியிருக்கு. அதில் வந்து இவங்க பொண்ணு எலிசா வந்து இறந்து போயிட்டாங்க 1938. ஓகேவா, அதனால தான் இவங்க வந்து கொஞ்சம் சைக்கோமே ஆகிட்டாங்க. இப்போ புரியுதா? இப்போ புரிஞ்சுக்க நம்புகிறேன். அதுக்கு நான் அடுத்த ஒரு 9 வருஷம் கழிச்சு ராடுன்னு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பாவே கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறேன்? நீ சொல்கிறத பார்த்தா எங்கள் செத்து கூட பாட்டி கூட வந்து என்கிட்ட எந்த வந்து கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க, சொல்கிறேன். அதாவது அந்த குழந்தைக்கு அப்பாவே கிடையாது. அதை நம்ம லாஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய குடும்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிறந்தது போலாண்டில். ஆனால் வந்து இவங்க வாழ வர்றது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்தார். வாழ வைக்கும் பூமி அமெரிக்கா, அவ்வளோதான். இவங்க அமெரிக்காவில் வந்து வாழ வராங்க. அமெரிக்காவில் வந்தீங்கன்னா ஈகிள்ஸ் ஜூனியர் ஹை ஸ்கூல் அது வந்து வாஷிங்டனில் இருக்குது. அந்த ஸ்கூலில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு சேர்கிறாங்க. வேலைக்கு சேர்ந்த கொஞ்சம் மாதத்துக்கு வந்து இவங்க நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜீசஸ், அதாவது கிறிஸ்டின்ஸ் மோஸ்ட்டாக ஜீசஸ், அதுக்கு மேரி மாதா அவங்கள தான் சாமியை வணங்குவாங்க ஓகேவா. இவங்க வந்து முதல்ல ஜீசஸ் அவங்கள தான் இவங்க வந்து காடாக வணங்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து யாரோ ஒரு கல்ட்டு குரூப்பு கூட கொஞ்சம் லிங்க் சொல்லப்படுது. அந்த லிங்க் என்ன பார்த்தீங்கன்னா நசரத் இன்னும் ஒரு சாத்தான் கூட இவங்களோட கம்யூனிகேஷன் அதிகப்படுத்தியிருக்கு. அதாவது நசரத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு தலையோட பார்க்க நல்லவே தான் இருப்பான், பாதி உடம்பு தான் உண்டு. அதாவது நம்ம இடுப்பு கீழே வந்து ஃபுல்லாக தீ மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கோரமாக இருக்கும், கொஞ்சம் பரவாயில்லமாக ஹேண்ட்ஸமாக தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். நசரத் வந்து பார்த்திங்கன்னா ஈவில் நன் 2 வருவான், அந்த எண்டிங் சீனில் வருவான் நசரத் ஓகேவா. அதுக்கு ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீமோட அதாவது ராடோட அப்பாவும் நசரத் தான். ஆனால் ப்ரோ நசரத், ஆனால் ராடு வந்து ஈவில் நன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ராடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரிஜினல் அப்பா இருக்க பார்த்தீங்கன்னா ஈவில் நன்னுக்கு வந்து பேய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட ஒரிஜினல் புருஷங்க, அதாவது அந்த மூத்த பொண்ணோட அப்பா கூட தான் இருந்தாங்க. ஆனால் அந்த அப்பா வந்து நீ என் பிள்ளையை கொண்டுட்டேன், நான் இந்த பையனை இலக்கு வரும்போது சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க பையன்தான் ஒரு ஐஸ்கிரீம் அதாவது அந்த அப்பா தான், அதாவது இவரோட ஃபஸ்ட்டு புருஷன் தான் ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்கு வச்சுருக்கான் ஓகே. அதுக்கு பிள்ளைகளை இழந்து இவர் அங்கே கோரமானதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அதாவது நசரத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது போட்டிருப்பான், அதாவது நீ எனக்கு இதான் செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் உனக்கு பையன் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பான். நம்மளே போடுறது தானே, நீ எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி கூட நான் உனக்கு இதில் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதாவது பார்த்திங்கன்னா நீ வந்து 40 வருஷம் என்னை டெய்லியும் நீ காலையிலையும் சாயந்தரமாக என்னை வந்து நீ கும்பிட்டுக்கிட்டு நீ தெய்வமாக என்னை வணங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லியிருப்பான். ஆனால் இவங்க வந்து சில நாள் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவன் கோபமாகி இவங்களோட உருவத்தை வந்து ரொம்ப மோசமாக ஆக்கிட்டான் இவங்க உருவத்தை. அதான் ஈவில் வந்து இப்படி ரொம்ப கேவலமாக இருக்கா. அதான் உருவக்கிளி பண்ண ரொம்ப அழகாக தான் இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா ஈவில். ஓகேவா.
அதுக்கு பார்த்தீங்கன்னா நசரத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாத்தான், அதாவது இயேசுக்கு ஒரு ஆப்போசிட் சொல்லலாம், ஆன்டி கிறிஸ்டின் சொல்லிடலாம், ஓகேவா, பிரச்சனை கிடையாது. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ ஹஸ்பண்ட் கிடையாது, ஓகேவா, இவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, எப்படி ஒரு பிள்ளையை வைக்க போகிறாங்க தெரியாது நமக்கு. ஆனால் நசரத் வந்து அந்த ஒரு வரத்தை கொடுத்துட்டு உன் வாழ்க்கையில் 40 வருஷம் நீ எனக்காக ஒதுக்குவேன்னு கேட்டான். அந்த அந்த ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷத்தை ஈடு கட்டி எவ்வாடியோ ஷை எப்படி இருக்குது பாருங்களேன். அதாவது நசரத் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஈவனோட வயிற்றில் வந்து ஒரே ஒரு விரலை மட்டும் தான் வைப்பான். ஒரு விரலை வச்சவொடனே ஈவனோட வயிறு பெருசாயிரும், அதான் அவங்களுக்கு குழந்தை உண்டாயிரும். அந்த மாதிரி ஸ்டோரியிலனுங்க. அந்த சீன் தான் பார்த்திங்கன்னா மாசாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா பெத்த பிள்ளை ஒன்று செத்து போச்சு. அது புருஷங்கரை ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டான். நம்ம என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து கொஞ்சம் சைக்கோமே ஆகிட்டாங்க. முதல் சமயம் இவங்க வந்து ஒரு பயோ கெமிஸ்ட்ரி டீச்சர், ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், அதுவும் பிஹெச்டி வாங்கின கெமிஸ்ட்ரி டீச்சர். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஈகிள் ஜூனியர்ஸ் ஸ்கூலுக்கு வராங்க. அங்கே வந்து சொல் பேச்சு கேட்காத, அதாவது சாத்தனை வணங்க, நான் ஜீசஸ் மட்டும் தான் கொண்டு வந்து சொல்கிறேன், அந்த அந்த பிள்ளைகள் எல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்க ஈவில்னன் பார்த்திங்கன்னா ஈவிலனுக்கு என்ன ஒரு இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு பிள்ளை கொடுத்த அந்த நேசரத்தை மட்டும் தான் எல்லாம் வணங்கணும், மீதி யாரையும் வணங்கக்கூடாது, மீதி எல்லாரும் சாத்தான்கள், ஜீசஸ் கூட சாத்தான் தான், அதாவது அதாவது நேசரத்தை எனக்கு கடவுள். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ யாரும் நான் குறை சொல்லலை, நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணால் அதாவது இப்போ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் நல்லவன் தான், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இன்னும் நீங்கள் கீழே கழுவி ஊற்றினா எனக்கு நீங்கள் கெட்டவன மாதிரி தான் தெரிவிங்க. அதனால தான் ஈவன் பார்த்திங்கன்னா முதல்ல கடவுள் சோதிப்பார், அதுக்கும் கடவுள் கொடுப்பாரு. இது சாத்தனை வந்து முதல்ல வந்து கொடுக்கும், அதுக்கப்புறம் சோதிக்கும். அது ஈவனுக்கு தெரியாமல் அவள் நல்லாவே மாட்டிக்கிட்டான், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாய் தான் பார்த்திங்கன்னா நம்ம ராடுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஈவிலன் வந்து இந்த ஸ்கூலில் மட்டும் வேலை பார்த்திங்கன்னா இல்லைங்க. ஈவிலன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் கூட வேலை பார்த்துருக்கா சொல்லப்படுது. அதாவது இதில் இருக்குது, நம்மளோட கூகுள் விக்கிபீடியாவில் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்னு சொல்ல இந்த கதையை சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இவ்வளோ இந்த கதைங்க. ஈவிலனோட லைஃப் ஸ்டோரி இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம், ஈவன் பார்த்திங்கன்னா சாகும்போது பார்த்திங்கன்னா அதாவது 1983 தான் பார்த்திங்கன்னா ஈவன் வந்து அந்த இறந்து போயிருப்பான். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ராடோட ஐஸ்கிரீம் கதையும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் ராடோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது வந்து 1983 பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து இறந்து போன பிறகு தான் ராடு வந்து குழந்தைகளை திரும்ப பழி வாங்குறதுக்கு வந்து திரும்ப வந்திருக்கான்னு நம்ம நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கேர் கேமிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை திரும்ப பார்க்குறவங்களுக்கும் உங்களும் விடைபெறுவது உங்கள் கேர் கிருத்திக். பை காய்ஸ், see you in the next video.